கல்யாணமான ஆண்கள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டும் பெண்கள். கல்யாணம் ஆனதும் ஒரு பெண் மாறுறாளா இல்ல ஒரு ஆண் மாறுறானா? இந்த கேள்வி கேட்டா நம்ம எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் நிசப்தம் வரும். ஏன்னா இந்த விஷயம் ஆண்களுக்கும் வலி, பெண்களுக்கும் கண்ணீர். இது குற்றச்சாட்டு பேசுற வீடியோ இல்ல, இது உண்மை பேசுற வீடியோ. யாரையும் காயப்படுத்த இல்ல, உறவுகளை காப்பாத்ததான். பெண் கல்யாணத்துக்கு பின் என்ன இழக்கிறாள்? ஒரு பெண் கல்யாணம் ஆனதும் அவள் வீட்டை மட்டும் இழக்கல, அவள் பேரை, அவள் பழக்கத்தை, அவள் விருப்பத்தை, சில நேரம் அவள் கனவையே இழக்கிறா. அவள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வீட்டுக்குள் வரும்போது ஒரே நம்பிக்கை, என் கணவர் எந்த புரிஞ்சுப்பார். ஆனா அந்த புரிதல் தான் மெதுவா மறைய ஆரம்பிக்குது. ஆண்கள் செய்யும் முதல் தவறு, எல்லாம் கிடைச்சிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு கால், மெசேஜ், கேர், அட்டென்ஷன். கல்யாணத்துக்கு பிறகு என் வைஃப் தானே. இங்கே தான் முதல் தவறு. அவள் வைஃப் ஆனா அவள் மனிதி இல்லையா? அவள் மனசு அப்படியே தான் இருக்கு. ஆனா நீங்க அவளை சாதாரணமா நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. பெண்கள் ஏன் குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க? ஒரு பெண் சடனா குறை சொல்ல மாட்டாள். முதலில் பொறுப்பாள், அமைதியா இருப்பாள், தனக்குள்ளேயே அழுவாள். அதுக்கப்புறம்தான் வார்த்தை வருது. அவள் குறை சொன்னா அது கோபம் இல்ல, கண்ணீருக்கு முன் வரும் அலாரம். ஆண்கள் செய்யும் இரண்டாவது தவறு, அவளை கேட்காமலே வீட்டு முடிவு, நிதி முடிவு, பெற்றோர் விஷயம், பிள்ளை விஷயம் எல்லாத்துலேயும் நான் முடிவு பண்றேன். ஆனா அவள் லைஃப் அது. அவள் வாழ்க்கையில அவளுக்கு பங்கில்லையா? அவள் கேட்கும் என்ன கேளுன்னு தான். பெண்களின் கோபம் கல்டு தேங்கிய வலி. பெண்கள் சின்ன விஷயத்துக்கு கோபப்படுறாங்கன்னு சொல்லுவோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? சின்ன விஷயம் இல்ல, தேங்கிய விஷயம். நீ கவனிக்காத நாட்கள், நீ கேட்காத வார்த்தைகள், நீ புரிஞ்சிக்காத கண்ணீர், அதெல்லாம் சேர்ந்துதான் ஒரே கோபமா வெடிக்குது. ஆண்கள் செய்யும் மூன்றாவது தவறு, ஏன் வேலை தான் முக்கியம். நான் கஷ்டப்பட்டு வேலை பண்றேன், நான் குடும்பத்துக்காக தான் ஓடுறேன். சரி, அவள் என்ன பண்றாள்? வீட்டு வேலை கல்டு வேலை இல்லையா? மன அழுத்தம் கல்டு கணக்குல வராதா? அவள் சம்பளம் இல்லாமலே 24 மணி நேரம் வேலை பண்றாள். பெண்கள் என்ன கேட்கிறார்கள்? அவள் கேட்கிறது பணம் இல்ல, நகை இல்ல, லக்ஸுரி இல்ல. அவள் கேட்கிறது நேரம், கவனம், மரியாதை. நீ முக்கியம்னு ஒரு வார்த்தை போதும். ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய உண்மை, பெண்ணை புரிஞ்சிக்கிற ஆண் பலசாலி. அவள் பேசுறத வாதமா பார்க்காதீங்க, வலியா பாருங்க. அவள் சொல்றது உங்களை மாற்ற அல்ல, உறவை காப்பாத்த. பெண்களுக்கு சொல்ல வேண்டிய உண்மை, பெண்களே, உங்க வலி உண்மைதான். ஆனா அதை சொல்லும் விதம் முக்கியம். காயப்படுத்தி பேசுறதில்ல, உணர வைத்து பேசுங்க. அமைதியான வார்த்தை பல சண்டையை நிறுத்தும். கல்யாணம் என்பது யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்குற போட்டி இல்லை, யாரு புரிஞ்சிக்கிறாங்கன்னு பார்க்குற பயணம். பெண்கள் தவறுகளை சுட்டி காட்டுறாங்கன்னா அதுக்கு காரணம் ஒன்று தான், இந்த உறவு உடையக்கூடாது. ஆண்கள் கேட்க ஆரம்பிச்சா பெண்கள் குறை சொல்ல மாட்டாங்க. உறவு காப்பாத்துறது அன்பால தான், அகம்பாவத்தால இல்லை. இந்த பேச்சு உங்க மனசை தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புரிதல் வளர சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.